உன்னோடு பெற்றுச் சேர ஆவியின் அறிவை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் என் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. இனியும் உன்னோடு பெற்றுச் சேர பலவீனன் அருகே பலன் தாரும் வந்தனக்காய். பலவீனன் என் அருகே பலன் தாரும் வந்தனக்காய். உம்மை போல கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே. உம்மை போல கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே. இனியும் உம்மோடு பெற்றுச் சேர ஆவியின் அறிவை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. இனியும் உம்மோடு பெற்றுச் சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. இனியும் உம்மோடு பெற்றுச் சேர ஆவியின் அறிவை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்கள் என்னை ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. இனியும் உம்மோடு பெற்றுச் சேர பலவீனன் என் அருகே பலன் தாரும் வந்தனக்காய். பலவீனன் என் அருகே பலன் தாரும் வந்தனக்காய். உம்மை போல கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே. உம்மை போல கனி தரவே இனியும் உம்மோடு பெற்றுச் சேர ஆவியின் அறிவை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் என் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என் ஆழ்த்தி கிருபைகள் நீண்டிடுமே. இனியும் உம்மோடு பெற்றுச் சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இனியும் உம்மோடு பெற்றுச் சேர ஆவியின் அறிவை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் ஆழ்த்தி கிருபைகள். ஆதி அன்பின் ஆழங்களில் இனியும் உம்மோடு பெற்றுச் சேர அபிஷேகம் நீதிரோ தேவ ஆவியால் நிறைந்திரோ. அக்கினி அபிஷேகம் நீதிரோ தேவ ஆவியால் நிறைந்திரோ. தேவா தேவா
இச்சனமே இருந்திடும். தேவா தேவா இருந்திடும். அக்கினி அபிஷேகம் இருந்திடும். தேவ ஆவியா நிறைந்திடும். அக்கினி அபிஷேகம் பரமேசுவை நிறைந்தீரே. பரிசுத்த ஆவியா நிறைந்திடும். உந்தன் ஜீசஸ் பலித்தீரே. பரமேசுவை நிறைந்தீரே. பரிசுத்த ஆவியா நிறைந்திடும். உந்தன் ஜீசஸ் பலித்தீரே. தேவா தேவா இச்சனமே இருந்திடும். தேவா தேவா இருந்திடும். அக்கினி அபிஷேகம் இருந்திடும். அக்கினி அபிஷேகம் இருந்திடும். தேவ ஆவியா நிறைந்திடும். சிந்தகிரியோடு நிறைந்தீரே. கர்த்தரின் ஆவியா நிறைந்திடும். தீர்க்கநெறி சார்ந்து கழித்தீரே. கற்பிக்கும் வல்லமை நிறைந்திடும். சிந்தகிரியோடு நிறைந்தீரே. கர்த்தரின் ஆவியா நிறைந்திடும். தீர்க்கநெறி சார்ந்து கழித்தீரே. தேவா தேவா இச்சனமே இருந்திடும். அக்கினி அபிஷேகம் இருந்திடும். தேவ ஆவியா நிறைந்திடும். அக்கினி அபிஷேகம் இருந்திடும். தேவ ஆவியா நிறைந்திடும். பரமேசுவின் பரிகத்தை நானும் அவரை போலிருக்கவே. இந்த நாளுக்கு முத்திரையா பரிசுத்த ஆவியா நிறைந்திடும். பரமேசுவின் வருகையிலே நானும் அவரை போலிருக்கவே. இந்த நாளுக்கு முத்திரையா தேவா 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 அக்கினி அபிஷேகம் இருந்திடும். தேவ ஆவியா நிறைந்திடும். 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 இவனத்தியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் எங்கள் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் எங்கள் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உணர்ந்த எலும்புகளெல்லாம் இன்னும் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உணர்ந்த எலும்புகளெல்லாம் இன்னும் உயிர் பெற்று எழும்பட்டுமே.
உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னை பலமாக மாறட்டுமே. உனக்கு மேல கையத்தட்டி பகுதியெல்லாம் மாறட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனி கூட மரங்கள் எல்லாம் என்னை கனிகள் கொடுக்கட்டுமே. கனி கூட மரங்கள் எல்லாம் என்னை கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே 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 எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னை பலமாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னை பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலகை எலும்புகளெல்லாம் என்னை உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலகை எலும்புகளெல்லாம் என்னை உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பேச்சு ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே.
நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிறைந்து ஜீவன் நதி பாய்ந்து செல்லட்டும், ஜீவன் நதி பாய்ந்து செல்லட்டும். ஒரு கபாலபா ரபா லபா ரபா லபா கபா ரபா லபா ஷியாலபா பெரும் முழக்கத்தோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆனந்த சத்தத்தோடு, எக்கால துணியோடு நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து ஆமே இந்த புதிய மாதத்தில் புதிய அபிஷேகம், புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய வரங்களை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. ஓ ராபா கபா லபா ரபா லபா லபா சந்தலரா தி கபல பரபரபரபா வேறு 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 மௌதபரபரபரபரபா நல்ல நிரப்பப்படு, நல்ல நிரப்பப்படு. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். அக்கினி பயமானவராய், அற்புதங்களின் ராஜாவாய், அதிசயங்களின் தேவனாய் கடந்து வந்திருக்கிற இயேசு மகாராஜாவை நல்ல கைகளை தட்டி பெரும் முழக்கத்தோடு ஆர்ப்பரித்து வரவேற்பமாக. வேறு 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 உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு புகழை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, புண்ணியங்களுக்காக, புகழுக்காக நன்றி சொல்லி ஆமென். நன்றி உள்ள இதயத்தோடு கூட இருக்கிற 2 பேர் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நல்ல ஆவிக்குள்ள ஜெபம் பார்ப்போம். டக்குன்னு ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய திருச்சபையிலும், ஆமென், ஊழியக்கார் வாழ்க்கையிலும், ஊழியக்கார் குடும்பங்களிலும், விசுவாச மக்கள் மத்தியிலும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றி சொல்லி ஹல்லேலூயா. சகோதரர்களை ஒருத்தர், சகோதரிகளை ஒருத்தர் டக்குனு பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கோடி 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 துதிகளை எங்கள் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர் அப்பா. எங்கள் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீரப்பா. நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு அப்பா, ஒரு நன்றி உள்ள பாத்திரமாக சமூகம் நிற்கிறது. ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டப்பா, சொல்லி முடியாத ராஜா ஆவியானவரே. அப்பா இந்த புதிய நாளில், இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் நாள் அதிகாலை வேளையில் ஆண்டவரே, புது சமூகத்தில் எங்கள் பாதத்தை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே, புது பாதமண்டங்களை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த வேளையில நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில கண்ணீர் தான் வருகிறது ஆண்டவரே. நீர் அற்புதமாய், அதிசயமாய் ஆண்டவரே எங்களை, எங்க குடும்ப மக்களை, எங்கள் சம மக்களை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்கார குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்களப்பா. எவ்வளவு உபத்திரவங்களப்பா, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கண்ணீர்களப்பா, நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள் வந்த நேரங்கள் எல்லாம் என் தேவன் எங்களுக்கு துணையாய், பலனாய் இருந்து, ஆதரவாய் இருந்து, கண்மலையாய் இருந்து அப்பா பலப்படுத்தி வந்த தேவனப்பா. எங்களுக்கு எதிராய் வந்த எரிக கோட்டைகளை தகர்த்தெறிந்த தேவனப்பா. செங்கடலை 2ஆய் பிளந்தவரப்பா. ஆவியானவரே இந்த நீர் எங்களை அற்புதமாய், அதிசயமாய் நடத்தி வந்தீங்களுக்காக கோடாகோடி சோத்திரமப்பா, கோடாகோடி சோத்திரிக்கிறங்க தாவே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை நீ கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அதே போல எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் முட்டி எரிய செய்யுங்கப்பா. அபிஷேகம் வல்லமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே, என் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. மட்டும் தாழ்த்துக்கிறோங்க தாவே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டாண்டவரே, அதை சொல்லி முடியாதப்பா, சொல்லி கொண்டே இருக்கலாமப்பா. ஹல்லேலூயா. உமது கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உமது இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உமது அப்பா எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இதயத்தோடு, நன்றி உள்ள இதயத்தோடு கடந்த நாட்கள், வந்த நாட்களை நாங்கள் நடந்து செல்ல கிருபை செய்யுங்க. உமது வல்லமுள்ள கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாப்போம். டக்கு ஜெபம் பண்ணி அடுத்தவங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா லபா ரபா கபா லபா ரபா
ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஆமென். தேவி வாக்குதத்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 6 மாத காலம் அது God Jesus. பாதுகாத்தீர் ஐயா. ஹalleluya. எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் ஆமென். எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஹalleluya. சபை மக்களை பாதுகாத்தீர் ஐயா. ஓ ரகபலபா ஷபலபரபரபரபரபரபரபரபர. ஆண்டவரே அப்பா, எல்லா தேவைகளை Glory, 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 glory. இந்நாளை காணாமல் ஆமென். பேர் மரித்து போயிருக்கிற வேளையிலே ஆமென். எங்கள் மேல் வைத்த தயவினால் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்கள் பாதுகாத்தீரே. வாலிபரையும் வயோதிபரையும் நீர் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே. மேலான நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 நன்றிகள் சொன்னாலும் அப்பா உடைய வாழ்க்கையிலே போதாது. போதாதுப்பா. ஆவியானவரே, எங்கள் உயிர் உள்ள ஹalleluya. ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க Yes, yes, yes. ஜீவ கால எல்லை எங்களும் எங்களை பரிசுத்தம் என்று ஓ ரபலா கபரபலபரபா. நீரே எங்களில் மகிமைப்படணும் ஹalleluya. ஸ்தோத்திரம். மகிமைப்படணும் ஆண்டவரே. ஹalleluya. காலத்திலே உமக்கு பிரியமான ஆமென். நீர் எங்களை வரைந்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. உரபகதரா ஷபலபா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்பா, மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிற தகப்பனே. ஆமாப்பா. என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன கஷ்டத்தோடு, என்னென்ன வேதனையோடு உடைய சமூகத்திலே வந்த ஜனங்களை அப்பா இந்த ஆலயத்திலே ஆற்றி தேற்றி அரவணைத்து மார்போடு அணைத்து கொண்டீரே. கைகளை தட்டி எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நடத்தி கொண்டு வருகிற ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Yes, 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 yes. ஆவியானவராய் பிரகாசமுள்ள விடிவெளி ஒமேகாவாய் ஆதியும் அந்தமும் ஹalleluya. பிந்தினவரமானவராய் கேடகமானவராய் துர்கமானவராய் கோட்டையானவராய் கல்மனையானவராய் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஐயா. ஆமாப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி. புதிய மாதத்திலே ஆண்டவரே மௌதியா லக்கதா ரகபு. ஆண்டவரே எஸ் நாங்கள் அப்பா அந்த ஹalleluya. உமக்கென்று வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொருக்கும் கொடுங்க ஆண்டவரே. என் சபை மக்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஜெபங்களிலே ஆண்டவரே இந்த மாதத்திலே வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா ஆண்டவரே ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் glory 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 ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஓரபாலா சந்தலரா திக்கபாலா பரபல பரபல உலகத்திலே வேற என்ன இருக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்திலே ஒன்று இல்லப்பா. ஆவியானவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் நிகழ்காரியம் வருங்காரியம் ஆமென் ஆமென். வாரமோ கஷ்டமோ சஞ்சலமோ நிர்வாணமோ எவையானாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எங்களை நிச்சயித்து காத்துக்கொள்ள ஒரு பொழுது கூட எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. ஹalleluya. ஆராதிக்கிற எங்கள் தகப்பன் எங்களை எல்லாத்தையும் தப்புவிக்க வல்லவராய் இருந்தீரே. அப்பா அப்பா போன glory 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 இருந்து அடக்கலமாய் இருந்தீர். yes இருந்தீர் ஆண்டவரே. நடத்தினீரே. எங்கள் வாழ்க்கையிலே நடப்பித்தீர் ஐயா. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே கூட அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனாரை பாதுகாத்து கலகரபலபகபா மட்டுமுடைய ஊழியத்தை நடத்து. ஓ ஷியந்தலா ருக்கபபபபபா எங்களில் ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொரு ஹalleluya. ரத்தம் ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. இந்த உள்ளங்கால் வரை பரிசுத்த ஆவியானவர் நீ பாதுகாக்க ஹalleluya. போக்கியும் மரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. yes 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 ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓராபாலா கபரபலபரபலபா. அம்மாக்கு வேண்டிய நல்ல பலனை கொடுங்க. ஆமென். இயேசுப்பா அம்மாவிட ஆண்டவரே கிருபை 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 எழுப்ப ஆண்டவரே. ஓ ஷாத்தலா கபரா தபலபரபா. அப்பா ஆவியானவரே உம்முடைய மகளை விலக்கி மறைத்து ஆமென். ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வீட்டை சுற்றி ஹalleluya. தகப்பனாருக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், விரோதமாய் எழும்புகிற கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த காலை வேளையிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. கட்டுகிறோம். விளங்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுநாமத்திற்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீர்களா, காரணத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீர்களா, காரணத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தால் நேசித்தீரையா, உன் காரணத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைப்பு காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைப்பு காத்து கொண்டீரே. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இவையில்லாத உலகத்தில் அறிவேனையா, இவரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. இவையில்லாத உலகத்தில் அறிவேனையா, இவரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாய் கருவி தந்த முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாய் கருவி தோன்ற முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே.
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவனுடைய இரக்கங்களுக்காய், தேவனுடைய கிருபைகளுக்காய், அவருடைய அன்புக்காய், அவருடைய காருண்யத்துக்காய், அவருடைய தயவுக்காய் நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி நல்லா கை தட்டி எல்லாரும் எல்லாரும் தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். glory 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 glory. ஓ ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. glory 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 glory. ஹalleluya. நீர் எத்தனை நல்லவரப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெருசுப்பா. உங்க தயவு எவ்வளவு பெருசு டாடி. உங்க காருண்யம் எத்தனை பெருசு ராஜா. உதைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கீர்த்தி வயது. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கீர்த்தி வயது. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையா இயேசுவே தாங்குகின்றது. உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையிலே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம்
நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த தலைக்கு மேல கைய கும்பிடு சத்தமா ஊழியத்தின் பாதையெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த ஊழியத்தின் பாதையிலே என்னை உயர்த்தி வைத்த உடைக்கப்பட்ட நேரத்திலே என்னை உருவாக்கின இதயம் உடைக்கப்பட்ட நேரத்திலே உடைக்கப்பட்ட நேரத்திலே உங்களை உருவாக்கின கிருபை இயேசுவே கிருபை தாங்கட்டுமே உன் கிருபை நினைக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உன் கிருபை விளங்க வேண்டுமே தனிமையை நினைத்தாலும் நேரமெல்லாம் தகப்பனும் கிருபை தாங்கணுமே தனிமையை நினைத்தாலும் நேரமெல்லாம் தகப்பனும் கிருபை தாங்கணுமே
கையை ஏந்தி கொண்டு சொல்லுங்கப்பா, தாங்கட்டுமே உம் கிருபை நடக்கும் என் பலவீனத்தில் தாங்கட்டுமே உம் கிருபை நடக்கும் போதெல்லாம் என் பலவீனத்தில் உம் கிருபை தனிமையை நினைத்தாலும் உம் கிருபை
அப்பா உங்க கிருபை எங்களை தாங்கணும்னா எப்பொழுதோ செத்து போயிருப்பா, மண்ணுக்கு மண்ணா போயிருப்பா. உங்க கிருபைக்காக பக்கு ஸ்தோத்திரப்பா. கடந்த 6 மாசமும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குச்சு. இந்த வருடத்தின் பாதி வருஷத்தை கடச்சிட்டோம். இந்த அடுத்த பாதி ஆண்டுல அல்லேலூயா வருஷங்களின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த காலை நேரத்திலே நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால் நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to God. இந்த 7ஆம் மாசத்துக்கு வேண்டிய பரிபூரண கிருபையை ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றும்படி 2 கையும் பல்லவத்தை நேராக உயர்த்தி கண்ணீரோட கேளுங்க. அப்பா உங்க கிருபை அளவில்லாமல் எங்களுக்கு ஊற்றிருங்கப்பா. உங்க கிருபை இல்லாம ஒரு செகண்ட் கூட எங்களால் வாழ முடியாது, ஒரு வினாடி கூட வாழ முடியாது. இந்த 7ஆம் மாசத்துக்கு வேண்டிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றுங்க, சம்பூரணமா ஊற்றுங்க, நிறைவாய் ஊற்றிருங்கப்பா. ஹல்லேலூயா. glory 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 glory. ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தர் அந்த உன்னதமான கிருபையை நமக்கு ஊற்றி கொண்டிருக்கிறபடினால் நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. glory 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 glory. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திரிய தேவனுடைய நாமத்தினாலே அப்பா எங்கள் ஆராதனைகளை சுகந்த வாசனையான காணிக்கையாய் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரப்பா. இந்நாள் வரைக்கும் காத்த உங்க கிருபை உங்க வருக பரியந்தமும் இந்த பூமியில எங்களை உயிரோட வச்சிருக்கிற நாள் பரியந்தமும் தாங்கி நடத்தும்படி 2 கைகளை உயர்த்தி 100க்கு 100 எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க. இந்த சபை உங்க சபைப்பா. இந்த சபைக்கு போதகர் நீங்க பரிசுத்த ஆவியானவரே, நீங்களே ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேப்பராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காண பண்ணி உங்க மாட்சிமையை மகத்துவத்தை விளங்க பண்ணுங்க. நீங்க பெருக நாங்க சிறுக பரிசுத்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாகவே எல்லாரும் வேத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பாஸ்டமா முன்பாக வந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க உதவி செய்யும்படி கேட்கிறேன். மேலே வாங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானத்தோட வாசித்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானத்தோட வாசித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் தெளிவாய் நேரடியாய் என்னோடு கூட பேசின வார்த்தை ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அல்லேலூயா இப்படி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் வாசிப்போம். 2 Corinthians chapter 12 verse 1 to 12. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே. அப்போஸ்தலர்களுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. ஆமேன். கர்த்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக எல்லாரும் பரிசுத்த வேத புஸ்தகத்தை வலதுகையில் உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப்போம். ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமே கேட்கலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. ஆமென். உட்காருவோம். இந்த ஆசீர்வாதமான 2024 வருடம் 7வது மாதம் இந்த முதல் நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் மகா பெரியது. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டி இயேசு மகாராஜாவுக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அனுபவங்கள் ஆச்சரியமானவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள். பயங்கரமான பாதைகளுக்கு ஊடாக அவர் கடந்து ஊழியத்தை செய்தார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தோத்திரம் 60% மேலே அவர் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். அவரை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, கொலை செய்து அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டு வந்த ஒருவர் அவர். ஆனால் அவரை கர்த்தர் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே மத்தியான வேளையிலே அவரை சந்தித்தார். மத்தியான வேளையில், இரவு நேரத்தில் அல்ல, அதிகாலை நேரத்தில் அல்ல,
மத்தியான வேளையிலே கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படி, துன்பப்படுத்தும்படி நிருபங்களை தோத்திரம் பிரதான ஆசாரியருடைய கைகளிலே, மூப்பர்களுடைய கைகளிலே வாங்கி கொண்டு அவர் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தும்படியாக, கொலை செய்யும்படியாக அவர் நிருபங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போகிற நேரத்தில் தமஸ்கு சாலையில் ரஸ்தாவில் போய்கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவரை சந்திக்கும்படி சித்தம் கொண்டார். கைகளை தட்டுங்க பார்ப்போம். எந்த மனுஷனையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் சந்திக்க முடியாத ஒருவருமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமஸ்கு ரஸ்தாவிலே அவர் குதிரையில் போய்கொண்டிருக்கும் போது ஆக்ரோஷத்தோடு, ஆணவத்தோடு, வெறித்தனமாக கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி போய்கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையிலே ஒரு ஒளி அவரை சந்தித்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. Lord Jesus met Saul in Damascus. போட்டு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இந்த சவுலை சந்திப்பதற்கு சித்தம் கொண்டார். இந்த தேசத்திலும் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களை நிச்சயமாய் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சந்தித்து உடனே அவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு தீவிரவாதியாக புறப்பட்டு போனார். தீவிரமாக செயல்பட்டு அவர் கடந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்க, அந்த தமஸ்கு வழியிலே போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு மகிமையுண்டதாக தேவனாகிய கர்த்தர் மத்தியான வேளையிலே அவனை சந்திக்கிறார். போர் வீரர்களோடு கூட சேர்ந்து அவன் போகிறான். அப்படி போய்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் மத்தியான வேளையிலே ஆண்டவர் இயேசு சவுலை சந்திக்கிறார். ஒரு வெளிச்சம் கீழே விழுறான் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வாலிபன் ஆகிய இந்த சவுல் தேவனுடைய வெளிச்சத்தினால் தொடப்பட்டான். தொடப்பட்டு கீழே விழுந்தான். கீழே விழுந்த போது தோத்திர கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1 முதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி, கட்டி அவங்களை எருசலேமுக்கு கொண்டு வரணும். தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயத்துக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு லெட்டர் வாங்கிட்டு போறாரு. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடுதியிலே, praise God, suddenly that shine round about him a light from heaven. பரலோகத்தில் இருந்து ஒரு ஒளி சவுலை சுற்றிலும் பிரகாசித்தது. தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம்.
நீங்க கைதட்டதை பார்த்தா ஒரு கொசு கூட சாகாது போல தெரியுது. நல்லா உற்சாகத்தோடு கைதட்டுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சடுதியிலே ஒரு ஒளி, தோத்திரம். அது மத்தியான நேரத்தில், இருட்டில் அல்ல. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. மத்தியான வேளையில். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எந்த நேரத்திலையும் எவரையும் சந்திக்க அவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. பகல் இல்ல, அதிகாலம் இல்ல, இரவு இல்ல, நடுராத்திரி இல்ல, மத்தியான வேளை இல்ல, எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நம்முடைய தேவன் எவனையும் சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். நிருபங்களை வாங்கிக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படி அவங்கள கட்டி, எருசலேம் தான் சென்ட்ரல் ஜெயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய சிறைச்சாலை எருசலேம்ல இருக்கு. அங்க கொண்டு வந்து அவங்கள சித்திரவதை செய்ய பிளான் பண்ணி புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே கீழே விழுந்தான். கை தட்டுங்க சந்தோஷமா. நம்ம ஆண்டவர் எவனையும் தரையில தள்ள வல்லவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய மேட்டிமைக்காரனாக இருந்தாலும், பெருமைக்காரனாக இருந்தாலும், அவனை கத்த தரையிலே தள்ளி போடுவார். And Saul fell to the earth. தரையிலே தேவன் அவனை தள்ளினான். தரையிலே விழுந்தான். விழுந்த உடனே கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவருக்கு எப்படி இவன் பேர் தெரியும்? ஏசப்பாவுக்கு எல்லாருடைய பேரும் தெரியுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருக்கு தெரியாத பேர் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எரிகோவின் வழியாக பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார். அப்படி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் போது அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பணக்காரன், குள்ள சகையோ இயேசுவை காண வேண்டும் என்று அந்த கூட்டத்துக்கு முன்னாக ஓடுகிறான். முன்னாக ஓடி ஒரு காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறுகிறான். பிரைஸ் காட். அந்த காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறி, மேலே ஏறி அங்கிருந்து ஏசப்பாவை பார்க்க விரும்புகிறான். கொண்டாப்பா காட்டு மரத்தை. In Jericho, big tree. தோத்திரம். He was in Sakkais. இந்த பாருங்க, அந்த சகை பாருங்க, முன்னால ஓடி போய் அந்த காட்டத்தி மரத்தில் மேலே ஏறுகிறான். காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். கூட்டமா போறார் ஏசப்பா. ஏசப்பா எங்க போனாலும் தோத்திரம் ஒரு திரள் கூட்டம் பாருங்க. எங்க ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க, எங்க ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க, குரங்கு ஏறி உட்காந்த மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பார்க்கிறான்.
ஆனா ஆண்டவர் அவனை பார்த்தார். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. சகையுவே என்று கூப்பிட்டார். சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல வந்து தங்க போறேன். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. அதுக்கு ஒரு ஏணி ஒன்று போட்டிருக்கான் பாருங்க. ஏன்னா மரத்தில் அவன் தனியாக ஏற முடியல. ஏணி ஒன்று இருக்கு பாருங்க அந்த மரத்தில். ஏணி போட்டு மரத்தில் ஏறுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரம் இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த மரத்தை கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுப்பா. 2024 வருஷம் ஆகுது இவர் ஏறின அந்த அத்தி மரம். அந்த அத்தி மரம் இன்னைக்கும் உயிரோடு இருக்குதுங்க. 2020 அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மரம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அது அத்தி பழங்கள் பழுத்து கீழே விழுந்து கிடக்குது. நான் அந்த சுவரி ஏறி குதிச்சு உள்ளே போய் அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த கம்பியில் ஏறி உள்ளே போய் நம்ம வேலைத்தை நம்ம காட்டுவோம்ல எப்பயுமே. உள்ளே குதிச்சு அந்த அத்திப்பழங்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் பஸ்ஸில் இருந்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை பாருங்க, அந்த அத்தி மரம் இன்னும் இருக்குங்க. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த அத்தி மரம் இன்னும் பட்டு போகாமல் இருக்கிறது. கை தட்டுக ஆண்டவரை மகிமைப்படுத்தி. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அத்திமரம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. நேற்று நம்ம பார்த்தோமே மோசேயினுடைய முட்செடி, அந்த முட்செடியும் இன்றைக்கும் அப்படியே 7000 ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை என்பதாக நாம் ஆராதிக்கிறது தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு இந்த மரங்களெல்லாம் சாட்சி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சகையினுடைய பேரெல்லாம் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. சவுளுடைய பேரெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் போய் தங்கணும் என்று சொன்ன உடனே அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். கொள்ளக்காரன் தான், தோத்திரம், பயங்கரமான லஞ்ச ஊழல் பெருவழி தான். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவனை அழைத்த போது சந்தோஷமாய் இறங்கி ஓடி வந்தான். எல்லாரும் முறுமுறுத்தார்கள். இந்த மாதிரி பாவிட்ட, இந்த மாதிரி படுபாவி பெயர்ட்ட இவர் போறாருன்னு சொல்லி எல்லாம் முறுமுறுத்தாங்க. அதை கேட்டு உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் பாவங்களை அறிக்கை செய்தான். அல்லேலூயா. இயேசுவின் பக்கமாக அவன் திரும்பி, நான் ஒருவிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. உடனே கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். நன்றாய் கவனிங்கள். அதே போல இந்த சவுலை தேவனாகிய கர்த்தர் சந்தித்தார். அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். எத்தனையோ மரண கட்டுகள் அவரை சுற்றி கொண்டது. எத்தனையோ பாதாள இடுக்கண்கள் அவரை சுற்றி கொண்டது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதித்திருந்தார். ஸ்தோத்திரம். 14 ஆண்டுகளுக்கு முன்பு பரதீசுக்கு போயிட்டு வந்தவர், பரலோகத்தை பார்த்துட்டு வந்தவர், அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர்.
அப்படிப்பட்ட அவருக்கு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு முள்ளை அனுமதித்திருந்தார். வாசிங்க 7, 8, 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. தோத்திரம். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, unless I should be exalted above measure through the abundance of the revolutions, there was given to me a thorn in the flesh. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு முள்ளை அனுமதித்து கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஒன்னு நீ உயர்த்தாதபடிக்கு, ஒன்னு நீ பெரிய ஆளா காட்டாதபடிக்கு, ஒன்னு நீ ஒரு பெரிய நீதிமானா காட்டாதபடிக்கு, ஒன்னு நீ ஒரு பெரிய பரிசுத்தவாட்டியா காட்டாதபடிக்கு, ஒன்னு பெரிய உத்தமனா நல்லவனா காட்டாதபடிக்கு சரீரத்திலே தேவன் ஒரு முள்ளை ஏற்படுத்துவார். இல்லைன்னா நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு முள்ளை தேவன் கொடுத்தார். அது என்ன முள்ளா? அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். The messenger of Satan to buffet me. சாத்தான் என்ன? பஃபட்னா என்னது? பஃபட்னா என்னதுப்பா? புரியல. எப்படின்னா பஃபட்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்குமே தெரியலையா? பந்தாடுற மாதிரிங்க, பந்து விளையாடுற மாதிரி பிசாசு விளையாடுறான். யார்கிட்ட? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட. அவ்வளவு பெரிய ஆளுட்டியே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சான்னா நம்மள ஏமாத்துறோம். அது சாத்தான், என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. கொட்டு
குத்துவது சாத்தான் தான், காயப்படுத்துவது சாத்தான் தான், வேதனைப்படுத்துவது சாத்தான் தான், கண்ணீர் வெடிக்க வைப்பது சாத்தான் தான், இதயத்தை உடைக்கிறது சாத்தான் தான். மறந்துடாதீங்க. காயங்களை கட்டுவது பரிசுத்த ஆவியானவர், காயத்தை ஆற்றுவது பரிசுத்த ஆவியானவர், கண்ணீரை துடைப்பது பரிசுத்த ஆவியானவர், உள்ளத்தை தேற்றுவது பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறவன் தான் பிசாசு. பிசாசு எப்படியாவது நம்மளை மனமடி வாக்கணும், எப்படியாவது நம்மளை சோர்வுக்கு காக்கணும், எப்படியாவது நம்ம ஓட்டத்தை நிறுத்தணும், எப்படியாவது அவருடைய வேலையை தடை செய்யணும், எப்படியாவது ஆராதனையை கெடுக்கணும், எப்படியாவது ஆத்துமாக்களை கெடுக்கணும். இதுதான் சாத்தானுடைய முழு திட்டம். அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். For this thing I besought the Lord thrice, that it might depart from me. என்னை விட்டு அது பிடுங்கப்படும்படி, அந்த முள் எடுக்கப்படும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கல. ஹலோ, ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கவில்லை. அதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும்பா. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். அந்த முள்ளு உன் சரீரத்திலேயே இருக்கட்டும், முள்ளு உன் வாழ்க்கையிலேயே இருக்கட்டும். என் கிருபை போதும், நான் உனக்கு போதும், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போதுதான் நீ உன்னை உயர்த்த முடியாது. அந்த சாத்தான் அவ்வப்போது உன்னை குட்டும் போதுதான் உன்னை நீ மேன்மைப்படுத்த முடியாது என்று சொல்லி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை இந்த நாட்களில் நாமும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்க ஆண்டவர் பலன் தரும்படி எல்லாரையும் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுங்க, கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ ராபா லாபா கபா லாபா ராபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எல்லா நேர்முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, எங்க வாழ்க்கையிலையும் எங்களுக்கு நீங்க அனுமதித்திருக்கிற சில முட்கள், ஹல்லேலூயா, எங்களை குத்தி கொண்டிருக்கும் முட்கள் எங்களை உயர்த்தாதபடிக்கு, எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, ஆமென், உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நீங்க அனுமதித்திருக்கிற சில முட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. சில முட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். அது எங்களை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நாங்கள் எங்களை உயர்த்தாதபடிக்கு
நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட முள்ளை அனுமதித்து வைத்திருக்கிறீங்கப்பா, அனுமதிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த முட்களை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு, நாங்கள் தோத்திரம் அதை குறித்து நாங்கள் வேதனைப்படாதபடிக்கு உங்க கிருபையில் சார்ந்து கொள்ள, ஹல்லேலூயா, உங்க கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அதை தாங்கும் கிருபை எங்களுக்கு வேணும், அதை சகிக்கும் கிருபை எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட நேரத்தில் டென்ஷன் ஆகும், அப்படிப்பட்ட நேரத்தில் கோபங்கள் எழும்பும், ஆத்திர குணங்கள் எழும்பும். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு வேணும். கொஞ்சம் நேர்முழங்கால் போட முடியுமா? நேர்முழங்கால் படியிட்டு இடது கையை உங்க இதயத்தில் வைத்துக்கொண்டு உங்க வலது கையை உங்க தலை மேல வைங்க. அந்த கரத்தின் மேலே இயேசப்பாவுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். இயேசப்பாவுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. அந்த பலன் உங்க மேலே இறங்கட்டும், அந்த அபிஷேகம் உங்க மேலே இறங்கட்டும். Hallelujah. Hallelujah. Glory to God. நல்ல வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பான்னு கேளுங்க, ராஜான்னு கேளுங்க. Hallelujah. ஒரு ரபா கபா லபா ரபா லபா ரபா ரபா ரபா. என் கிருபை, என் கிருபை, என் கிருபை உனக்கு போதும் மகளே, போதும் மகனே. ஒரு ரபா லபா ரபா 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 ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அந்த கிருபையின் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படும்படி நல்லா கைகளை தட்டி நல்லா கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஓ ஹல்லேலூயா. ஷந்தல ரதிக பாபா 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 பாபா. Glory to Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த கிருபையினால கர்த்தர் என்னை நிரப்பும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆமென். உயிர் உள்ள மட்டும், ஆமென், வருக பரியந்தமோ அந்த கிருபை எங்களை விட்டு விலகாம இருக்க ஆவியானவர் அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நல்லா ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை இந்த கால வேளையிலே ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து எல்லா கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Glory to God. Hallelujah. Hallelujah. Ora baba baba baba. Al shantana radika bala 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 bala. இந்த கிருபையின் அபிஷேகத்தினால் எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்க வருகை பரியந்தமோ இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிற நாள் பரியந்தமோ ஆண்டவரே உங்க கிருபையை எங்களுக்கு அளவில்லாமல் பொழிந்துருங்க. நீங்க பிறகு நாங்கள் சிறுக பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன், என் பலமோ பூரணமாய் விளங்கும் என்ற பாடல்களை பாடும்போது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகள் தசம்பாகங்கள் பொருத்தனைகளை செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கயற்பிள்ளைகள் முன்பாக வந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாது உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்த
உலகத்திலே துயரமுண்டு திரைக்கொள் என் மகனே, உலகத்திலே துயரமுண்டு திரைக்கொள் என் மகனே, கல்வாரியில் சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், கல்வாரியில் சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பாப்பா உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. கொயர் பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்திடுங்க. அல்லையில் அப்படியே வரிசை அமுழங்கால் போடுங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த பந்திக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக்கப்படுவோமாக. முழங்காலில் நின்று அல்லேலூயா இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா கர்த்தனை உள்ளும் புறமுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அப்பாவுக்கு பிரியமுள்ள உகந்த உத்தம பாத்திரங்களாய் உருவாக்கி வணைந்து கொள்ளும்படியாக அல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நேர்முழங்கால் போட்டு இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ராபாலா பரபல பரபா. அப்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தாலும் வேத வசனங்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் கர்த்தர் உள்ளும் புறமுமாய் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டிருக்கிறபடினால் நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு இயேசு மகாராஜாவுக்கு நல்ல மகிமை செலுத்துங்க பார்ப்போம். நல்ல உற்சாகத்தோடு பெரும் முழக்கத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஹல்லேலூயா. ஓ ரபா ரபா கபால பரபல பரபா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நேர்முழங்காலில் நின்று இடது கையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி நான் சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாயிருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற தகுதியற்ற என்னை ஆவியானவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலும் வேத வசனங்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் என்னை கழுவி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் யாவரோடும் சமாதானமாயிருக்கிறேன். ஆவியானவரே, இந்த பந்திக்கு என்னை ஆயத்தமாக்கிவிட்டார். ஆமென். கைகளை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நீங்களும் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காய் எனக்காய் பிற்கப்பட்டது. அல்லேலூயா. பிற்கப்பட்ட இயேசு மகாராஜாவின் வெளியேறப்பட்ட சரத்துக்காக ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி திரியேக தேவனை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, பிற்கப்பட்ட விலையேறப்பட்ட சரத்துக்கு அடையாளமான பரிசுத்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க அற்புத கரத்தில், ஆணி வாய்ந்த கரத்தில் ஏந்தி நிற்கிறோம். வாங்கி எங்களுக்கு ஆசி வைத்து தாங்க. உங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுங்க. பயத்தோடு நடுக்கத்தோடும் இந்த பந்தியில் பங்கு பெற உதவி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே,
அதே பாடலை மெதுவாய் பாடிக்கொண்டிருப்போம். கைகளில் இயேசுவின் சரீரத்தின் அப்பம் கொடுக்கப்படும், வாங்கி வைக்கிறீர்கள். சேர்ந்து புசிப்போம் சொல்லும்போது சேர்ந்து புசித்து கத்தல் பயன்படுத்தும். உன் கிருபை உனக்கு போதும், உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ, பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம். உலகத்திலே துயரமுண்டு, திறங்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கினர் போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ, பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உலகெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள்
இனத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாகி வந்தோம். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாகி வந்தோம். என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் அப்படியே நேர்முழங்கால் படிக்கிட்டு உங்கள் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருப்பது சாதாரணமான ஒரு கேக் துண்டு அல்ல. நீங்களும் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு மகாராஜாவின் அற்புதமான சரீரம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள சரீரம், விலையேறப்பட்ட சரீரம், அற்புதங்களை செய்யும் சரீரம். அல்லேலூயா. அதிசயங்களை செய்யும் சரீரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உயிரோடு எழுப்புவேன் சொல்லியிருக்கிறாரே. எல்லாம் முழங்காலில் நின்று அப்பா நான் என் சரீரம் இந்த பூமியில இருக்கிற மட்டும் உமக்கு சாட்சியாக ஆமேன் ஜீவிப்பேன் என்கிற உறுதியான தீர்மானத்தோடு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நன்றி உள்ள இருதயத்தோடும் இயேசு மகாராஜாவின் விலையேறப்பட்ட சரத்துக்கு அடையாளமான பரிசுத்த அப்பத்தை சேர்ந்து புசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்கள் அந்தப்படியே போஜனம் பண்ணின பின்பு இயேசுவானவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவானவர் தமக்கென்று ஒரு சொட்டு இரத்தத்தை வைத்துக் கொள்ளாமல் முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆச்சாரியர்களாக மாற்றினாரே. அவருடைய அன்பு காருண்யம் எவ்வளவு மேலானது. அல்லேலூயா. அவருடைய கிருபைகளால் நம்மை தாங்கி நடத்தின, பாதுகாத்து பராமரித்த
அந்த கிருபைகளுக்காக, அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்துக்காக, அல்லேலூயா, பாவங்களை பரிகரித்து வியாதிகளை நீக்கி சாபங்களை மாற்றி, ஆமென், அவருடைய சமூகத்தில் ராஜரீகமான அல்லேலூயா கிரீடமாக, அலங்காரமான கிரீடமாக காணப்பட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட தயவுக்காய் கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை உயர்த்துவோம் நல்ல உற்சாகத்தோடு. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. பானம் பண்ணும்போது சாபங்கள் நீங்கட்டும், சாத்தான் வல்லமைகள் அடியோடு அழிக்கப்பட்டு போகட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்ந்திருந்து பெரிய காரியங்களை செய்யும். எந்தெந்த அவயவங்களில் அற்புதங்கள் நடக்கணுமோ இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். கற்ப பைகளில், ஹார்ட்டில், லிவரில், ஆண்டவரே, இன்னும் ஸ்பைனல் கார்டில், பிரெயினில், லங்ஸில், இன்னும் எலும்புகளில், அது நரம்புகளில், சதைகளில், ஊன்களில் உங்கள் அற்புதங்கள் விளங்கும்படி ஆட்டுக்குட்டியானவர் அற்புதத்தின் ரத்தமாய் மாற்றி தந்து நாமத்தை மயப்படுத்துங்க. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இந்த பாடலை மெதுவாய் பாடிக்கொண்டிருப்போம். கைகளே இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்படும், வாங்கி வைத்திருங்கள். சேர்ந்து பானம் பண்ண சொல்லும்போது சேர்ந்து பானம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை
காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கித்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி முழங்காலில் நின்று உங்களை என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருப்பது சாதாரணமான ஒரு கிரேப் ஜூஸ் அல்ல. நீங்களும் நானும் சிந்தப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட இயேசப்பாவின் ரத்தம் இது. இந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. செத்துப்போன உறுப்புகள் உயிரடைய பண்ணும்படி தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட இரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம், அப்பா என் சரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறவட்டும் உமக்கென்று உத்தம சாட்சியாக விளங்குவேன் என்கிற உறுதியான தீர்மானத்தோடு எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடும் ஹல்லேலூயா இயேசப்பாவின் வெளியேறப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமான ரத்தத்தை எல்லாரும் சேர்ந்து பானம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த அற்புதமான விருந்துக்காக நல்லா கர்த்தரை தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நல்ல உற்சாகமாக கை தட்டுங்களேன். நல்ல பெருமுழக்கத்தோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆனந்த சத்தத்தோடு, எக்கால துணியோடு, ஓ ரபா லபா கபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பக்கத்தில் எல்லா கைகளை உயர்த்தி பிடிங்க. ஒருமுறைப்பட்டு இன்னும் வரும் நாட்களில் முழு சபையும் இப்படிப்பட்ட ஆராதனையில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, மாலை நடக்கிற பாப்பாஞ்சத்தர் ஆராதனை கர்த்தர் மகிமைப்படும்படியாக, அலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நடக்கிற அதிகாலை ஜபங்கள், இந்த வெள்ளி சனிங்காய் நடக்கிற எஸ்தர் ஜபங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படும்படி நல்லா கையை உயர்த்தி பிடித்து கொண்டு ஒருமுறைப்பட்டு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா, எங்கள் அற்புதங்களின் தேவனே, உங்கள் கிருபையை அளவில்லாமல் விளங்க பண்ணின மகா பெரிய தயவுக்காய் காருண்யத்துக்காய் ஸ்தோத்திரம். என் அன்பு மக்களை நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. உயிர் உள்ள மட்டும் உங்கள் கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணி நாமத்தை பயன்படுத்தும். சாத்தான் தோற்று போகும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை பெருக, நாங்கள் சிறுக பலிபிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. நேர்மலங்கால் போட்டு கைகளை கூப்பி கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது தலைமையில் வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஆராதனை பங்கு பெற்ற எல்லா மக்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை வச்சு சத்தமாலே சொல்லுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.